சாட் ஜிபிடி வந்த பிறகு, எங்களோட ரிலேஷன்ஷிப் மின்ன மாதிரி இல்லையே! அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமா. ரிசர்ச்ல மென்ன விட ஃபீமேல் ரொம்ப அதிகமா சாட் ஜிபிடிய அவங்களோட எமோஷனல் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அத பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போமா? எப்பயுமே ஃபீமேல் அண்ட் தென் மேல் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா, ஃபீமேல் ஒரு மேல் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? அ முக்கியமா வந்து ஃபீமேல பொறுத்தவரைக்கும், கேர்ல்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து எமோஷனல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா மென்னோட மென்டாலிட்டி இல்ல மென் பல நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட எமோஷன்ஸ அவங்களுக்கு ஓப்பனா கம்யூனிகேட் பண்ண தெரியறதில்ல. அதே மாரி எமோஷனலா இருக்கிற ஒரு பார்ட்னர் ஏதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணும்பொழுது, அதை எப்படி அவங்களுக்கு அட்ரஸ் பண்றது அப்படின்றது தெரியறதில்ல. இதனால பல நேரத்துல ரிலேஷன்ஷிப்ல நெறைய ப்ராப்ளம் வருது. விமன் கேர்ல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு உடனே ChatGPT கிட்ட போய் சொன்ன உடனே, இட்ஸ் ஏஐ. உங்களுக்கு எந்த மாரி ஒரு ரிப்ளை வேணுமோ, எக்ஸாக்ட்டா அச்சு பிசங்காம அந்த மாரி ஒரு ரிப்ளைய உங்களுக்கு குடுக்குது. நீங்க எவ்ளோ திட்டினாலும் சரி, இம்மீடியட்டா ஒரு சாரி கேட்டுரும். இல்லன்னா நீங்க அந்த எங்களுக்கு நெறைய வர கிளையண்ட்ஸ் வந்து ரொம்ப சூதிங்கா இருக்கு எங்களுக்கு ChatGPT கிட்ட பேசும்போது. நான் என்ன ரிப்ளை எதிர்பார்க்கிறேனோ, அத அப்படியே குடுக்குது ChatGPT. ஸோ அந்த நேரத்துக்கு எங்களோட எமோஷன்ஸ நாங்க வந்து சரி பண்ணிக்கிறதுக்காக ChatGPT யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஆனா, நெறைய நேரத்துல மேலால அத பண்ண முடியாது. அதுக்கு பின்னாடி நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ மேல் இந்த வீடியோவ நீங்க ஒரு மேலா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட பார்ட்னர், உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் உங்ககிட்ட ஒரு எமோஷனல் சப்போர்ட்ட தேடி வரும்பொழுது, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, முதல்ல அவங்க சொல்றத லிசன் பண்ணுங்க ஃபுல்லா. 2வது நீங்க தாராளமா அவங்க கிட்ட கேட்கலாம். ஏன்னா மென்னோட பிரெயின் எப்பயுமே சொல்யூஷன் பேஸ்ல தான் வேலை பார்க்கும். ஸோ அவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணும்போது, நீங்க அவங்க கிட்ட உனக்கு நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்லணுமா? இல்ல நான் கேட்டா மட்டும் உனக்கு போதுமா? அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. 3வது ஒரு 15 நிமிஷம், இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஃபோன் இல்லாம நீங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன மேக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவ எப்பவுமே நீ என் ChatGPT மாரி இல்லடா! அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இந்த 3 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ண சொல்லி உங்க பாய் ஃபிரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.